ஒரு கதை கேட்கலாமா? யானை காலையில் குளித்து முடித்து கோயிலுக்கு சென்று சாஷ்டாங்கமாக பூஜை புனஸ்காரங்களை முடித்து கொண்டு நெற்றி நிறைய விபூதி பிரசாதங்களை அணிந்து கொண்டு சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தது கம்பீரமாக. எதிரிலே பன்றி சேற்றிலே புரண்டு விட்டு அப்படியே வந்து கொண்டிருந்தது. அதை கண்ணுற்ற யானை ஒதுங்கி சென்றது. பன்றிக்கு கர்வம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. பார்த்தாயா, அவ்வளவு பெரிய ஜீவன் என்னை பார்த்து ஒதுங்கி மரியாதை கொடுத்து போகிறது என்று சொன்னதாம். அதற்கு யானையை பார்த்து நரியார் கேட்டாராம், என்ன சுவாமிகளை, உங்களை பார்த்து பன்றி இப்படி இளக்காரமாக பேசிவிட்டு போகிறது என்று. அடா மடையா, நான் அதை பார்த்து பயந்து ஒதுங்கி வரவில்லை. அது சிலுப்பியது என்றால் அதன் மேல் இருக்கக்கூடிய சேறு என் மேல் பட்டுவிடும், அதற்காகத்தான் ஒதுங்கி வந்தேன் என்று சொன்னதாம் யானை. கர்வம் வாழ்க்கையின் முக்கியமான இடங்களுக்கு பயன்பட வேண்டும். கர்வம் வாழ்க்கைக்கு தேவையில்லாமலேயே போக வேண்டும். சந்திப்போம்.